Naga's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நேம் கோகனட் மில்க் ரைஸ். தேங்காய் பால் சாதம். அதை எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ரைஸ் வந்து ரொம்ப லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இது வந்து சின்ன பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம் இருக்காது. அதனால ரொம்ப நல்ல ரெசிபியா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை போய் பார்க்கலாம். ஓகே. வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு pan வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறதால நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கீ விட்டுக்குங்க. நெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. இது வந்து தேங்காய் பால் சாதம்ன்றதால நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் வந்து ஆல்ரெடி வந்து ஆயில் தான். அதனால் கொதிச்சு வரும்போது வந்து அது ஆயில் அதிகமாகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா நான் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை மாதிரி ஷாப் பண்ணிக்கோங்க. நீட்டாக அரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோன்றதால கொஞ்சம் பச்சை மிளகா வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே வந்து நான் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக வந்து புதினா வந்து சேர்த்துக்கிறேன். புதினா வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கோகனட் ரைஸ்க்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஒரே ஒரு டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப போடாதீங்க, தக்காளி புளிப்பாயிடும். இப்போ வந்து இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து இன்னைக்கு 1 கப் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மறுநாள் நைட்டே ஊற வச்சு அதை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பட்டாணி மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இது கூட கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் பட்டாணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்க கோகனட் தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 டம்ளர் வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து 10 மினிட்ஸ் வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும் போது உப்பு வந்து ஒரு உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வந்து இதுக்கப்புறமா உப்பு வந்து ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சம் கொரியண்டர் வந்து கொத்தமல்லி வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி தூவியிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு இதை வந்து 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் செய்யறதெல்லாம் 2 விசில் விடுறேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுவையான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து கொஞ்சம் உடையாமல் பார்த்து கலரி விடுங்க. இதை வந்து மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.